இறையேசுவில் அன்புமிக்க சகோதரமே, கிறிஸ்து பிறப்பு திருவிழாவினை கொண்டாடுவதற்காக நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு திருவிழா, திருந்தி வாழ அழைப்பு விடுக்கும் விழா. யாரை திருத்த வேண்டும்? கடவுள் சொன்னார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. யாருடைய ஒளி? நம்முடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்க. நீங்கள் எல்லோரும் குத்து விளக்கு பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். பார்த்திருக்கிறீர்களா? இது எரிய வேண்டும் என்றால் என்னெல்லாம் தேவை? எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. இந்த 3 பொருட்கள் தேவை. இந்த 3ஐயும் சீக்கிரம் சேர்த்து சொல்லுங்கள். எண்ணெய், திரி, தீ. சீக்கிரம் சேர்த்து சொல்லுங்கள். எண்ணெய், திரி, தீ. நாம் இந்த உலகத்தில் ஒளிர வேண்டும் என்றால் யாரை திருத்த வேண்டும்? நம்மை திருத்த வேண்டும். உங்களுடைய வலப்பக்கத்தில் உள்ளவர்களை திருத்த வேண்டாம், உங்களுடைய இடப்பக்கத்தில் உள்ளவர்களை திருத்த வேண்டாம், உங்களுடைய முன்பக்கத்திலோ பின்பக்கத்திலோ உள்ளவர்களை நாம் யாரும் திருத்த வேண்டாம். யாரை திருத்த வேண்டும்? நம்மை நாமே திருத்த வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் இவர் நேர்மையாளர் என்று அதற்கு அடுத்து வருகின்ற அந்த விவிலிய பகுதிகளை படித்தால் தெளிவாக நமக்கு தெரிகின்றது. அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல், எதற்குள்ளாக்க விரும்பாமல்? இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். என் அன்பு சகோதரமே, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு ஆழமான ஒரு கருத்தை தருகின்றது. நம்முடைய பேச்சுக்களாலோ நம்முடைய செயல்பாடுகளாலோ எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒருபோதும் இகழ்ச்சிக்குள்ளாக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? யாருடைய மன வருத்தங்களுக்கோ மன புண்படுதலுக்கோ நாம் ஒருபோதும் காரணமாக கூடாது. லூக்கா 2ஆம் அதிகாரம் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது வானதூதர் இடையர்களிடம் கூறுவார், இதோ மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன செய்தியை அறிவிக்கிறேன்? நற்செய்தியை அறிவிக்கின்றேன். நற்செய்தி என்றால் நல்ல செய்தி. நாம் இன்றைய நாளிலே சிந்திப்போம். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள் நம்முடைய சகோதர சகோதரிக்கு வாழ்வு கொடுக்கின்றதா, இல்லை வாழ்வை கெடுக்கின்றதா? வாழ்வு கொடுக்கின்றதா, இல்லை வாழ்வினை கெடுக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவார்த்தையை படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைக்கின்றேன் என்று கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைக்கின்றேன். எனக்கு முன்னால் என்றால் இங்கு விவிலிய இறைவார்த்தை இருக்கின்றது. எங்கு வைத்திருக்கிறார்? வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைக்கின்றேன் என்று கூறு. எங்கு வைத்திருக்கின்றார்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தை, வாழ்வது நாவாலே சாவதும் நாவாலே. வாழ்வது நாவாலே சாவதும் நாவா. அப்படியானால் வாழ்வையும் சாவையும் ஆண்டவர் எங்கு வைத்திருக்கின்றார்? நம்முடைய நாவிலே வைத்திருக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரமே, கண்தான் உடலுக்கு விளக்கு என்று கூறிய கடவுள் இந்த கண்ணை பாதுகாக்க எத்தனை கதவும் ஜன்னலும் தந்தார்? இந்த கண்ணை பாதுகாக்க எத்தனை கதவும் ஜன்னலும் தந்தார்? வெறும் 2. இந்த கண் இமைகளை நாம் மூடினோம் என்றால் எந்த பயமும் கிடையாது, எந்த ஒரு துகளும் நம்முடைய கண்ணில் விழாது. அப்படி கூறிய கடவுள் இந்த நாவினை பாதுகாக்க எத்தனை கதவும் ஜன்னலும் தந்தார்? நம்முடைய நாவினை பாதுகாக்க எத்தனை கதவும் ஜன்னலும் தந்தார்? 32 கிரில், 2 மூடி, 1 உறை. இந்த 32 கிரில்லும் 2 மூடியும் 1 உறையும் தந்த பிறகு இது அடக்கமாக இருக்கின்றதா?
இல்லையே, பல வேளைகளில் அடங்கவில்லையே. நம்முடைய வார்த்தைகள் பல வேளைகளில் மனிதனுடைய வாழ்வினையும் இதயத்தையும் ஊடுருவி பாய்கின்றதே, அவர்களுக்கு மனவேதனை கொடுக்கின்றதே. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட போகின்ற பொழுது யோசேப்பு அன்னை கன்னிமரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க அவர் விரும்பவில்லை என்றால், நம்முடைய வார்த்தைகளால் நாம் யாரையும் இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பக்கூடாது. மனிதர்கள் பல வேளைகளிலே நாவுகளால் சக மனிதர்களை காயப்படுத்துவதால் நான் கூகுளிலே சர்ச் செய்தேன். ஒரு மனிதனுடைய நாவு எவ்வளவு நீளம் என்று சர்ச் செய்தேன். அப்பொழுது கூகுள் எனக்கு சொல்லி தந்தது, ஒரு ஆணினுடைய நாவினுடைய நீளம் 8.5 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 8.5 சென்டிமீட்டர். அப்பொழுது பெண்ணினுடைய நாவினுடைய நீளம் கூடுதலாக இருக்குமா, குறைவாக இருக்குமா? நீங்கள் பேசுவதை பார்த்தால் கூடுதல் என்று சொல்லுவார்கள், ஆனால் மிக மிக குறைவு. 7.9 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 7.9 சென்டிமீட்டர். நாம் பொதுவாக 9 சென்டிமீட்டர் என்று எடுத்துக்கொள்வோம். இன்று பல வேளைகளில் பல பிரச்சனைக்கு காரணம் இந்த 9 சென்டிமீட்டர் பல வேளைகளில் 18 சென்டிமீட்டராக மாறுதே. சிலருக்கு அது 27 சென்டிமீட்டராக மாறுதே, சிலருக்கு 36க்கும் கடந்து விடுகின்றதே. என் அன்பு சகோதரமே, 9 சென்டிமீட்டரில் இருந்தால் போதும். குரலை உயர்த்தாதீர்கள், வார்த்தையின் தரத்தை உயர்த்துங்கள். குரலை உயர்த்தாதீர்கள். குரலை உயர்த்தியதால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். வார்த்தையின் தரத்தினை நாம் ஒவ்வொருவரும் உயர்த்த வேண்டும். ஆகவே என் அன்பு சகோதரமே, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? இதோ உலகெங்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்றால், நம்முடைய வார்த்தைகள் நல்ல செய்தியை கொடுக்கின்றனவா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய முதல் வருடத்திலே துணை பங்கு தந்தையாக இருந்த பொழுது, ஒரு பள்ளிக்கூடத்திலே பணியாற்றிய பொழுது, ஒரு மாணவனிடம் நான் கேட்டேன், 24 மணி நேரமும் தண்ணீரிலே இருக்கின்ற உயிரினம் எது என்று கேட்டேன். உடனே அவன் சீக்கிரமாக எழும்பி, ஃபாதர், என்னுடைய அப்பா என்று பதில் கூறினான். 24 மணி நேரமும் தண்ணீரிலே இருக்கின்ற உயிரினம் எது அவனுக்கு? அவனுடைய அப்பா. நான் உங்களிடம் கேட்கின்றேன், 24 மணி நேரமும் தண்ணீரிலே இருக்கின்ற உறுப்பு எது? உறுப்பு எது? நம்முடைய நாவு. அம்மா, இந்த ஆலயத்தினுடைய இந்த முன்பகுதியிலே சற்று தண்ணீர் கிடக்கின்றது. இந்த சின்ன குழந்தை ஓடோடி வருகின்றது. பிள்ளை தண்ணீரை காணவில்லை, நீங்கள் தண்ணீரை கண்டீர்கள். என்ன சொல்லுவீர்கள் அந்த குழந்தையிடம்? தண்ணீர் கிடக்கின்றது, பார்த்து கவனம். 5 நிமிடம் தண்ணீர் கிடந்தாலே பார்த்து கவனமாக செல்ல வேண்டும் என்றால், 24 மணி நேரம் இந்த உறுப்பு தண்ணீரிலே இருந்தால், இதை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? பார்த்து கவனமாக, பிறர் மனம் புண்படாதபடி பாதுகாத்து வாழ வேண்டும். ஆகவேதான் இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் மருத்துவமனைகளை கண்டுபிடித்தார்கள். கண்ணிற்கு மருத்துவமனை உண்டா? காதிற்கு மருத்துவமனை உண்டா? முதுகெலும்புக்கு மருத்துவமனை உண்டா? இந்த நாவிற்கு மருத்துவமனை ஏதாவது உண்டா? இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாவிற்கு கூட மருத்துவமனை கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டத்திலே வாழ்கிறோம். கண்டுபிடிக்கின்றவர்கள் ஒரு எலும்பு கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நாவிலே எலும்புண்டா? எலும்பு. அதனால தானே அதிகம் சுழற்றுகிறார்கள். ஆகவே என் அன்பு சகோதரமே, சொல்லித் தருகின்ற இறை வார்த்தை ஏற்று சொல்லுங்கள். ஆண்டவரே, சத்தமாக, ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் நாவாகிய வாயிலை காத்துக்கொள்ளும். திருப்பாடல் 141:3. அன்பு சகோதரமே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு புனிதர் உண்டு. இவரை இறந்து அடக்கம் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் தாண்டி இவருடைய உடலை தோண்டி எடுத்த பிறகு இவருடைய உடல் முழுவதும் அழிந்திருந்தது. ஆனால் நாவு அழியவில்லை. எந்த புனிதர்?
நாம் அவருடைய நவநாள் ஜெபித்தால் நாம் எல்லோரும் பக்தியாக சொல்வதுண்டு, நன்னாக்கு அழியாதவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடல் முழுவதும் அழிந்த பிறகு நாவு அழியவில்லை. இன்று நாம் இறந்து அடக்கம் செய்யப்பட்டால் முதலில் அழிவது எதுவாக இருக்கும்? அப்படி சொன்னவர்கள் எல்லாம் உங்களுடைய நாவினை திருத்திக் கொள்ளுங்கள். ஆகவே என் அன்பு சகோதரமே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாட போகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற மக்களாக மாறும். இரண்டாவதாக மற்றும் இறுதியாக நல்ல செயல்பாடுகள் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் இறைவார்த்தையை படித்து பார்க்கின்ற பொழுது உங்கள் அன்பை செயலில் காட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எதில் காட்ட வேண்டும்? உங்கள் அன்பை செயலில் காட்ட வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய அன்பை நாம் காட்ட வேண்டும். பொதுவாக பெண்கள் எல்லாம் அழகாக இருந்தால் பியூட்டிஃபுல் என்று கூறுவார்கள், பியூட்டிஃபுல் கேர்ள் என்று கூறுவார்கள். ஆண்கள் அழகாக இருந்தால் என்ன என்று கூறுவார்கள்? ஹேண்ட்ஸம் என்று கூறுவார்கள். ஹேண்ட்ஸம் என்றால் பொருள் என்ன? ஹேண்ட்ஸம், ஹேண்ட் பிளஸ் சம், கிவிங் ஹேண்ட் டு சம்ஒன், கிவிங் ஹேண்ட் டு சம்ஒன். நாம் எப்பொழுது அழகு? வேதனையில் இருக்கின்ற, கண்ணீரில் இருக்கின்ற, துன்பப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு நான் இருக்கின்றேன், பயப்படாதே என்று கரம் கொடுக்கின்ற பொழுதுதான் நாம் அழகு. வேதனைப்படுகின்ற பொழுது கடவுள் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்வது மிக எளிது. கடவுள் நான் இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது கடினம், அது மிக மிக கடினம். அது நம்மையே நாம் இழக்க வேண்டும். பல வேளைகளிலே நான் உனக்கு இருக்கின்றேன் என்று சொல்ல, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய அருகில் வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய வேதனை, நம்முடைய அருகில் வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய கண்ணீர் நம்முடைய கண்ணீராக மாறுகின்றதா, நம்முடைய வேதனையாக மாறுகின்றதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றான். பல வேளைகளிலே இன்றைய நாட்களை எல்லாம், இன்றைய உலகத்தை பார்த்தால் உதவி செய்வார்களா என்றால் கண்டிப்பாக உதவி செய்வார்கள், கண்டிப்பாக. ஆனால் என்ன செய்கின்றார்கள்? கொடுப்பது ஒரு நாற்காலியாக இருக்கும், விலை 250 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் ஒரு புகைப்படம் எடுத்து ஸ்டேட்டஸிலே போடுகின்றார்கள். அந்த மனிதனுடைய மனத்தை பாருங்கள். நாம் அந்த மக்களை புரிந்து கொள்கின்றோமா? இன்று எல்லாம் 1985 முன்னால் நம்முடைய இல்லங்களில் எல்லாம் ஒரு பொருள் இருந்தது. 1985 பிறகு இதை ஒன்று நாம் பார்க்க முடியாது. அது என்ன பொருள்? நீங்கள் பத்தாயம் என்று சொல்லது கேட்டிருக்கிறீர்களா? பத்தாயம், நெற்கதிர்களை எல்லாம் பாதுகாத்து வைத்திருப்போம். என் அன்பு சகோதரமே, 1985 பிறகு எல்லாம் வீடு கட்டினால் நம்முடைய இல்லத்திலே ஒரு பொருள் இருக்கும். ஆனால் 1985 முன்னால் அந்த பொருள் இருக்காது. அது என்ன? 1985 பிறகு உள்ள பொருள். நீங்கள் இப்பொழுது இல்லங்களிலே எந்த இல்லத்தில் ஏறி சென்றாலும் முதலிலே அந்த சுவரிலே பார்த்தால் என்ன இருக்கும்? ஒரு ஷோகேஸ் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு ஷோகேஸ். அதில் என்னெல்லாம் இருக்கும்? மறைக்கல்வியிலிருந்து பிள்ளைகள் வாங்கிய பரிசுகள், தந்தையர் சங்கத்திலிருந்து தந்தையர்கள் வாங்கிய பரிசுகள், தாய்மார் சங்கத்திலிருந்து தாய்மார்கள் வாங்கிய பரிசுகள். ஒரு குருவானவர் இல்லத்தை ஆசீர்வதிக்க வந்தால், ஃபாதர் பாருங்கள் ஃபாதர், என்னெல்லாம் என்னுடைய இல்லத்தில் இருக்கு, ஒரு ஷோ ஃபாதர், இதெல்லாம் இருக்கின்றது என்று ஒரு ஷோவாக மாறுகின்றது. இன்று பல வேளைகளில் பத்தாயத்தை பார்த்தால் அதன் வெளிப்புறம் அழகாக இருக்குமோ என்னதோ தெரியாது, ஆனால் அதனுடைய உட்புறம் மிக மிக அழகாக இருக்கும். என் அன்பு சகோதரமே, கொடையாக பெற்றீர்கள்,
கொடையாக கொடுங்கள். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுக்கு ஏற்புடையவர். ஆகவே இந்த காலகட்டத்திலே ஒரு சகோதரனுக்கு உதவி செய்தால், ஒரு சகோதரிக்கு நாம் உதவி செய்தால் அதை என்ன செய்ய வேண்டாம்? ஒரு பப்ளிசிட்டி செய்ய வேண்டாம். என்ன? நம்முடைய வலக்கை செய்வது இடது கை தெரியாமல் இருக்கட்டும். கண்டிப்பாக நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவிகள் செய்ய வேண்டும். யார் அதை பார்க்கின்றார்? கடவுள் அதை பார்க்கின்றார். அவருக்கு மனிதர்களை பற்றி யாரும் அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் மனித உள்ளங்களை அவர் அறிந்திருக்கின்றார். இறுதியாக இன்றைய நாளிலே இயேசு என்று பெயரிடுவீர், இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இது என்ன? இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது என்ன? இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் பொருள் என்ன? என் அன்பு சகோதரமே, இதற்கு பெரிய பெரிய இறையியல் எல்லாம் உண்டு. நான் இந்த இடத்திலே இறையியலை சொல்ல விரும்பவில்லை, மிக எளிதாக விளக்குகின்றேன். இயேசு என்றால் அவருடைய பெயர், இம்மானுவேல் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் குணம். இம்மானுவேல் என்றால் பொருள் என்ன? கடவுள் நம்மோடு. நாம் எல்லோரும் கடவுளை தேடி பல இடங்களுக்கு, அவர் தூரத்தில் இருப்பவர் அல்ல. அவர் எங்கிருக்கின்றார்? நம்மோடு, நமக்குள்ளே இருக்கின்றார். கடவுள் நம்முள் இருப்பதை நாம் அனுபவிக்கின்றோமா? கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் அனுபவிக்கின்றேனா என சிந்தித்து பார்ப்போம். சிந்திப்போம், செயல்படுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.